23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவவசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கின்றீர்களே. ஜெனிப்பிக்கப்படுதல், ஸ்தோத்திரம். சபை மறுபிறப்பை அடைந்திருக்க வேண்டும். புரியுங்களா உங்களுக்கு? பழைய மனுஷனை என்ன பண்ணணும்? சிலுவையில பச்சை மரத்தில் ஆணி அடிக்கிற மாதிரி ஆணி அடிச்சிடணும். நீங்க பழைய மனுஷன் ஆதாம். நான் காலைல சொன்னேன், பழைய மனுஷன் யாருங்க? ஆதாம். புது மனுஷன் யாரு? கிறிஸ்து. பழைய மனுஷன் மண்ணு, புது மனுஷன் வானத்திலிருந்து வந்த வார்த்தை, கர்த்தர். ஆமென் சொல்லுங்களேன். அதாவது யோசேப்புக்கும் மரியாளுக்கும் விவாக நிச்சயதார்த்தம் செஞ்சாச்சு. ஆனா என்ன ஆகுது? பரிசுத்த ஆவியினால கரு உருவாகுது. யார் வயிற்றுல கரு உருவாகுது? மரியாள் வயிற்றுல கரு உருவாகுது. அந்த வார்த்தையாகிய கடவுள். ஆமென் சொல்லுங்களேன். ஆவியாக என்ன பண்ணுறார்? உருவாகிறார். அந்த வார்த்தை உருவாக்கப்பட்ட அந்த வார்த்தை அந்த கருவறைக்குள்ள வந்துட்டு ஒரு உருவம் உருவாகிறது. சரிங்களா? அது யோவான் 1:14, யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை, சொல்லுங்க, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்குள்ள வாசம் பண்ண வேண்டும் வார்த்தையாகிய கடவுள் இயேசு கிறிஸ்து. நமக்குள்ள வாசம் பண்ணணும். அதாவது எபிரேயர் நிருபத்துல 12:13 வாசிங்க. எபிரேயர் நிருபம் 12:13. முடமாயிருக்கிறது பிசகி போகாமல். எபிரேயர் நிருபம் 13:12. அந்த அப்படியே இயேசுவும். இல்லனே ஒரு நிமிஷம். சோத்ரம். இயேசுவின் நாமத்தில், அதாவது தேவனுடைய வார்த்தையானது இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் 4:12 மன்னிக்கும் 4:12 வாசிங்க.